ஸோ அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திச்சிருக்கேன். நீங்கள் நான் பார்க்க போகிறது ஒரு ஹிந்தி பேஸ்டாக மராத்தி பேஸ்டான்றது தெரியல. பட் அதுக்கு சம்மந்தமாக ஒரு படம் வந்து வரப்போகுது. அண்ட் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறது வேறு யாரும் இல்லை, ராஷ்மிகா மந்தனா, அதுக்கப்புறம் அக்ஷய் கண்ணன், இவங்களாம் சேர்ந்து தான் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து ராஷ்மிகா எடுத்து பண்ணாங்கன்றது நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் நேற்று இந்த ஒரு படத்தோட ஒரு போஸ்டர் வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு போஸ்டர் தான். ஸோ அதில் வந்து பார்க்கும்போது ராஷ்மிகாவுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே நான் பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அண்ட் இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம இசை புயல் AR ரஹ்மான் அவர்கள் தான் இதுக்கு மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. ஸோ எஸ், நீங்கள் நான் பார்க்க போகிற படத்தோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாவா. கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம், பட் எனக்குமே இது என்னன்றது தெரியல. ஸோ இது உள்ளே போயிட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து சீம்ஸ் டு பி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பார்க்கும்போது. எனக்கு அந்த மேலாலே ஒரு சில இமேஜஸ் நான் பார்த்தேன்ல, ஸோ ட்விட்டரில் பார்க்கும்போது இந்த படத்தை ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதை நீங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் வாங்க கூட சேர்ந்து இந்த ஒரு ட்ரெய்லர் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மற்ற விஷயம் டீட்டெயிலாக பேசிக்கலாம். பாருங்கள், வீடியோவை ஆரம்பிக்கலாம். அண்ட் ஈவன் விக்கி கௌஷல் நடிச்சிருக்கா, அதை மென்ஷன் பண்ண எனிவேஸ் here we go. दक्कन का सिवा मराठों का छत्रपति इस दुनिया से रुखसत हो चुका है। अब जल्दी मराठों की जमीन पर भी मुगलों का राज होगा। शेर नहीं रहा, लेकिन छावा अभी भी जंगल में घूम रहा है। फाड़ देंगे मुगल सल्तनत की छाती अगर मराठा साम्राज्य के विरुद्ध सोचने की जुर्रत की। हम शोर नहीं करते, सीधा शिकार करते हैं। छत्रपति संभाजी महाराज की। ये संग्राम एक स्वराज बनाने का प्रयत्न है। स्वराज हर एक इंसान को सुरक्षित रखने के लिए ईश्वर की इच्छा है। राज्य वावे हित श्रींची इच्छा। हम औरंग से मिलने वाले हैं। आपकी आंखों में जरा भी चिंता नजर नहीं आ रही। भोसले परिवार का हर पुरुष पहाड़ी तूफान है, तो जिसकी गति को पर्वत भी नहीं रोक पाए, उसका कोई क्या बिगाड़ लेगा। पूरे खानदान की लाश पर खड़े होकर हमने ये ताज पहना था। इसे दोबारा उसी वक्त पहनेंगे जब उस सांबा की चीखें पूरे हिंदुस्तान में गूंजेगी। जहां जहां भगवा रंग नजर आए उसे लाल कर दो। समय आ गया है, अब वार होगा। औरंग और उसकी सल्तनत को जला के राख कर देंगे। हमें हराने वाली हर कोशिश को मारेंगे, हर षड्यंत्र को तोड़ेंगे। छत्रपति शिवाजी महाराज का सपना पूरा करके ही छोड़ेंगे। जय भवानी, नमो पार्वती पतये, हर हर महादेव। हम पूरा मराठा साम्राज्य इसी दिन की प्रतीक्षा तो कर रहे थे। विश्वास आपका साथ है तो युद्ध लगे त्योहार। संभाल ऐसा हाल करो कि वो अपनी मौत की भीख मांगे। मौत के घुंघरू पहन के नाचते हैं हम औरंग। हमारी मौत मराठों के हर घर एक नया सिवा, एक नया संभव पैदा करेगी। लेकिन जब तू मरेगा तब ये तेरी मुगल सल्तनत भी मर जाएगी। சத்தியா இருக்குன்னு பார்க்கணும். இதுதாங்க ட்ரெய்லர். பரவாயில்ல, பரவாயில்ல, நல்ல ஒரு மூவி நமக்கு தரப்போகிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். நல்லா இருந்துச்சு ஓவரால் பார்க்கும்போது. என்னென்னா கூஸ்பம்ஸ் ஒரு இடத்துல வந்துச்சு, நான் காட்டிக்கல. அது ஏன்றது தெரியுமா, ஒரு பக்கம் விக்கி கௌஷலை பற்றி பேசணுமா இருந்த அவருடைய படங்கள் நிறையா
இருக்கவங்க வந்து லைக் இப்படி பார்க்க மாட்டாங்க ஹிந்தி படங்கள் எல்லாமே. பட் கூடுதலாக பார்க்கணுமா இருந்தால் தெலுங்கு தமிழ்லாம் பார்ப்பாங்க. பட் விக்கி கௌஷலோட படத்தோட ஃபார்மெட் வந்து லைக் லாஸ்ட் இயரில் வந்துருந்துச்சு இல்லை தௌபா சாங்கோடைய ஒரு ட்ரெண்ட் செட்டர் அவர் தான். ஸோ அவருடைய மூவ்ஸ் இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் அந்த மாதிரி பண்ணவர் இப்படி ஒரு பீரியாடிக் ஃபில்ம் அவர் எடுத்து பண்ணணும்னு சத்தியம் எதிர்பார்க்கல. அண்ட் ஈவன் ராஷ்மிகா அதுக்கு பேர் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் இதுக்கு ஏஆர் சார் பண்ணணும். இதுவே பெரிய ஷாக்கிங் நியூஸ் எதுவுமே இல்லை. அண்ட் மியூசிக்னா சும்மா அதே இருந்துங்க பெரிய பாய் சம்பவம் மறுபடியும் இருக்குது. அண்ட் அவர் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார் லைக் எல்லாமே பீரியாடிக் ஃபிலிம்ஸாக பண்ணி காதலிக்க நேர்மறை பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் நான் வந்து லைக் அவர் என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி. பிகாஸ் இதெல்லாம் சேர்த்து தான் அவர் சொன்னார். அதான் யோஸ் பீரியாடிக் ஃபிலிம்ஸ் எவ்வளோ தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு. ஸோ பண்ணியிருக்காரு. பட்டு இந்த படத்தை பற்றி எதுவுமே வெளிவரல. பட் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ படமே வரப்போகுதுன்னு. ஸோ பார்த்த அளவுக்கு அந்த போஸ்டர் எதிர்பார்த்து நான் இங்கே வந்த அளவுக்கு விஷயங்கள் நிறையவே இருந்துச்சு. அண்ட் கிட்டத்தட்ட ஜெய் பவானியாக இருக்கட்டும், ஆர்ஆர் மகாதேவ், அதுக்கப்புறம் பார்வதி கடவுளுக்கு இது பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா அந்த சத்ரவதி அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறது, இந்த படத்தோட எண்டிங்கில் வச்சு ஒரு டைட்டில் கார்டு ஏன் சொல்கிறாங்கிறது அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் லைக் சாவா வந்து லயன்ஸ் கிளப் மாதிரி தான் போடுறாங்க. அது என்ன லயன்ஸ் கிளப்பா இல்லை ஏதோ ஃபியர்லெஸ் சம்திங் அதுக்கு சம்மந்தமாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு மன்னர் பயம்னால என்னன்னு தெரியாத மன்னர் எப்படி எதிர்கொள்கிறாரு அண்ட் அந்த எப்படி அந்த கிங்டமை லைக் அவர் கைப்பற்றான்ற மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அண்ட் இதில் நம்ம ராஷ்மிகா ஒரு குயினாக இருந்து பண்ணுறாங்க. ஸோ மகாராணி, மகாராஜா இந்த மாதிரி படங்கள் நாங்கள் நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்த ஒரு வரிசல் இந்த ஒரு படமாக இருக்குது, அப்படி தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசம் எனக்கு தெரியுதுங்க. அது மராத்தியோடைய லைக் என்ன சொல்கிறது, அங்கே லைக் மூகல்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து நான் ஏதோ இதில் படிச்சிருக்கேன். பட் சரியாக தெரியலை. அப்படி தெரிஞ்சவங்க ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் கீழே என்ன மாதிரின்றது. ஸோ அந்த எம்பையரிங் லைக் அந்த டைமில் வந்து ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் எப்படி காட்டியிருக்காங்கன்னா அந்த விஷயங்கள் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த மாதிரி நாங்கள் படிச்சிருக்கோமே என்ன. ஸோ அது அப்படியே அப்ராக்சிமேஷனாக பார்க்கும்போது ரொம்ப அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்க்கும்போது அதை தான் எனக்கு மைண்டில் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்னா லைக் இந்த மாதிரி ஒரு ஃபில்மாக லைக் பாகுபலிக்கு அப்புறம் இருந்தால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம், நிறையா வந்திருக்கு. ஸோ இந்த படத்து மேலே ஒரு சின்ன ஒரு இதை வச்சுக்கலாம், என்ன மாதிரி வரப்போன்னு தெரியலைன்னு. பட் ஆனால் ராஷ்மிகாவோடைய ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பிகாஸ் அவங்க எல்லா படத்துலையும் எப்படி நடிச்சிருக்காங்க, ஈவன் வித் புஷ்பா 2. ஸோ இந்த படத்தில் அவங்களுடைய அந்த ராணியோட கேரக்டர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப அவங்க ஹிந்தியும் பேசும்போது ரொம்ப அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு நல்லா பேசுவாங்கல்ல. ஸோ சரியாக தான் இருக்குது கேரக்டர்லாம் பார்க்கலாம். இந்த படத்தோட மியூசிக்கை தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். படமும் கூட எனக்கு அவ்வளோ எதிர்பார்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஆனால் அந்த படத்தோடைய ஒரு பாட்டு லைக் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏஆர் சாரோட பாட்டு இல்லை. ஸோ வெயிட் பண்ணலாம். ஓவரால் இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். அண்ட் இல்லை ரொம்ப லைக் ஹைலைட்டடாக இருக்கும்போது லாஸ்ட்டில் வந்து அந்த சிங்கத்தோட வந்து அவர் சண்டையை போட இருப்பாங்க, அங்கே இருக்காருங்க. ஸோ எண்ட் கார்டில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றபடி எந்த குறையும் இல்லை. ஃப்ளாலஸான ட்ரெய்லர், மியூசிக் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் பெரிய பாயோட சம்பவம் கூட இல்லை, நான் கேட்டேன் ஒரு பாட்டு பாடுறாரு. ஸோ பாடல்களுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ ஒரு வழியாக இந்த ட்ரெய்லரை பார்த்து முடிச்சுட்டேன். என் கருத்துக்களையும் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கீழே உங்கள் கருத்துக்களையும் சொல்லிவிட்டுருங்க. என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களா, இல்லை என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். ஏன்னா அங்கே காலிவுட், பாலிவுட், காலிவுட் இருக்கட்டும், டாலிவுட், மாலிவுட் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டோம் நம்ம பீரியாடிக்கல் ஃபில்ம்ஸ். ஸோ இந்த ஒரு ரேஞ்சில் அவங்க எடுக்கிறாங்க மராத்தி டைப்பில். ஸோ எப்படி இருக்க போகுதுன்ற எப்படி இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு இருக்குவேன். கீழே சொல்லிவிட்டீங்கன்னா நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவேன். ஸோ மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. அண்ட் அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லை நான் இதை பற்றியாச்சும் எது பேசணுமா இருந்தால் அதையும் நீங்கள் கீழே சொல்லிவிட்டுங்க கமெண்ட் பாக்ஸில். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு புதிய ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.